Hi friends, welcome to Chennai lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே க்ரீமியான garlic mushroom pasta பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போலாம். ஒரு 2 கப் அளவுக்கு மக்ரோனி எடுத்துர்க்கேன். மஷ்ரூம் ஒரு பாக்கெட். பூண்டு நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ், கேப்சிகம், கேரட் நல்லா நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு panல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா துருவி வச்ச பூண்டு அதை சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக நல்லா இருக்கும். இதோட ஃப்ளேவர் வந்து இந்த பூண்டு தான். அதனால் பூண்டு நல்லா துருவி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணிக்காமல் கொஞ்சம் 4 நாளாக கட் பண்ணி போட்டுக்கலாம். மஷ்ரூம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம காய்கறிகளை சேர்த்துடலாம். கேரட், கேப்சிகம் ஓரளவுக்கு வதங்கட்டும். கேரட்டும் கேப்சிகமும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பும் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் போல் வதக்கி விட்டுடலாம். இப்போது மக்ரோனியை வேக வச்சிடலாம். 2 கப் மக்ரோனிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம், பாயில் பண்ணிக்கலாம். அதில் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா மக்ரோனியை சேர்த்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா வேகட்டும். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். மக்ரோனியை ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க. கரெக்டாக 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ அது வெந்ததுன்னே நம்ம டக்குன்னு வடித்து எடுத்துடணும். தண்ணி அதுலேயே இருந்தோம்னா ரொம்ப வெந்துடும். அப்புறம் குழன்னு ஆகிடும், குழஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், ஒரு கடாயில் ஒரு பேனில் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கணும். 2 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். பட்டரோடு சேர்த்து இதில் 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். 1 இல்லைன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பால் நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய்கறிகள் மஷ்ரூம், கேரட், கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் அந்த க்ரீமோடு இருக்கட்டும். இப்போ மக்ரோனியும் சேர்த்துடலாம். இதில் மக்ரோனியை சேர்த்துட்டு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிம்பிளாக அட்டகாசமாக ரெடி பண்ணியாச்சு பாஸ்தாவை. இது மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் நீங்கள் மேலே மொசரல்லா சீஸ் கூட துருவி பசங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.